இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இத பத்தி தான் பேசப் போறேன். இதுல அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, 4 வருஷமா 2 குழந்தைங்க கூட இருந்து, ஒரே வேலைய திரும்ப திரும்ப செஞ்சு டிப்ரஷன் ஆகி பிசிக்கலா வீட்ல இருக்கவங்கள ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால சைக்கியாட்ரிஸ்ட்ட பார்க்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. நான் இத முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆனா வீட்ல யாருமே கண்டுக்கல. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல வந்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இத பத்தி நம்ம மக்கள் கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொல்றாங்க, அதுவும் விமன் என்ன சொல்றாங்கன்னு போய் பார்த்தா அவ்ளோ ஷாக்கிங்கா இருக்கு. நானும் தான் 2 குழந்தைகள தனியா வளர்த்தேன். நான் இந்த மாரி எதுவும் பண்ணல. நீ ரீல்ஸ் போட்டுட்டே இருந்திருப்ப. அதனால தான் உனக்கு இப்படி ஆயிருச்சு. நீ ஃபோன் பார்த்துட்டே இருந்திருப்ப. குழந்தைங்க கூட விளையாடி இருக்க மாட்ட. அதனால தான் உனக்கு இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மலாம் என்ன ஒரு கேவலமான சொசைட்டி. நீ ஒரு குழந்தைய தனியா வளர்த்தேன்னா கிரேட். அதே மத்தவங்களும் பண்ணணும்னு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ற? அவங்களோட மென்டல் ஸ்டேட் என்ன? பிசிக்கல் ஹெல்த் என்ன? அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவங்கள பர்சனலா உங்களுக்கு தெரியுமா? ரீல்ஸ்ல எல்லாரும் ஹேப்பியா இருக்கிறத ஷேர் பண்ணுவாங்க. அவங்களோட பிரச்சனையும், அவங்க சேடா இருக்கிறதையும் எதையுமே ஷேர் பண்றது. ஒருவேளை அவங்களும் டிப்ரஷன் ஆகும்போதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டீங்க. ஆக்சுவலா இங்க கமெண்ட் பண்ற யாருக்கும் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன்னா என்னன்னே தெரியாது. அப்படி ஒரு டெர்ம் இருக்கிறதே தெரியாது. பெர்சனலா இருக்க எக்ஸ்பீரியன்ஸ மட்டுமே வச்சு பேசிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி மென். எப்படா ஒரு சான்ஸ் கிடைக்கும் அந்த பொண்ணுங்கள ஷேம் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்டா உங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன்னு ஒரு டெர்ம் இருக்கிறது தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சா இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்கல்ல. கேட்டா எங்க பாட்டி 10 குழந்தைங்கள வளர்த்தாங்க. எங்க அம்மா 2 குழந்தைங்கள வளர்த்தாங்க அப்படின்னு சொல்றது. நீங்கலாம் அவங்க கிட்ட போய் கேட்டுருக்கீங்களா ஃபர்ஸ்ட்டு? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நிஜமாவே ஹேப்பியா தான் இருந்தீங்களா? இல்ல எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கேட்டுருக்கீங்களா? நம்மளையெல்லாம் கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. அதனால தான் நம்மள அவ்ளோ பிசிக்கலாவும், எமோஷனலாவும் ஹர்ட் பண்ணாங்க. நெறைய பேரண்ட்ஸ் கிட்ஸ விட்டுட்டு போயிட்டாங்க. நெறைய கிட்ஸ் வளர்ந்து பேரண்ட்ஸ விட்டுட்டு போயிர்றாங்க. ஆக்சுவலா உங்கள மாதிரி ஆளுங்கனால தான் அவங்க இத வெளிய சொல்லாம இருந்திருப்பாங்க. உள்ளேயே நெனச்சு நெனச்சு டிப்ரஷன் ஆகியிருப்பாங்க. ஒரு வேளை வெளிய சொன்னா நம்மள ஜட்ஜ் பண்ணிருவாங்களோ! நம்ம ஒரு மதரா ஃபெயில் ஆயிருவோமோ! அப்படியே நெனச்சே அவங்க இந்த ஸ்டேட்க்கு வந்திருப்பாங்க. நம்மனால ஒரு நல்லது சொல்ல முடியலன்னா பேசாம இருக்கணும். அதுவே எல்லாருக்கும் நல்லது. இப்படி எல்லா கஷ்டங்களையும் நார்மலைஸ் ஆக்கி கடந்து போயிட்டே இருப்போம். ஆனா கஷ்டப்படுறவங்க எப்பயுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. நம்மலாம் எப்ப திருந்த போறோம்?